என் செல்ல குழந்தையே, அப்பனுடைய வாக்கினை நீ தெளிவாக கேட்க முடியும் என்றால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவ்வளவு எளிதாக யார் கண்களிலும் தெரிந்து விட மாட்டேன். என் குழந்தையே, உன் கண்களில் நான் தெரிகின்றேன் என்றால், உன்னால் என் வாக்கினை கேட்க முடிகிறது என்றால், உன் அப்பன் உன் அருகில் வந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் வாழ்க்கையில் எதையோ செய்ய முயற்சிக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவினை கட்டி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். உன் அப்பன் நான் எத்தனை முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டம் 1 2 கிடையாது. வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பவர்களுக்கு யாரும் வெளியில் இருந்து வந்தவர்கள் கிடையாது. எல்லோரும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்கள்தான். என் தங்கமே, இப்பொழுது நீ அதை எல்லாம் மறந்துவிட்டு எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் அல்லவா? நீ எப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, நீ இந்த அப்பனுடைய அருகில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதையும் பெற்று கொண்டே இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ உன் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. நீ என் வாழ்க்கையில் கேட்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, ஏதோ ஒரு குழப்பத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த குழப்பத்தை நிச்சயமாக தெளிவடைய வேண்டுவதற்காகத்தான் இந்த நேரத்தில் என் குழந்தை தவறான முடிவினை எடுப்பதற்கு சென்று விடுகின்றாய். அவர்களை நான் ஒருபோதும் அதை செய்ய விடுவதில்லை. ஆனால் இது போன்ற செய்ய வேண்டும் என்று நினைப்பதோ மிக பெரிய தவறான விஷயம் அல்லவா? என் குழந்தையே, என்ன நினைக்கின்றாயோ? நம் வாழ்க்கையில் நமக்கு இதற்கு மேல் என்ன இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் கொடுத்து விட்டு இனியும் வாழ வேண்டுமா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சிறு துளி கூட உனக்கு வாழ ஆசையில்லாமல் போய்விட்டது. என் செல்ல பிள்ளையே, நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, அப்படி நினைக்கின்ற சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது. உன் அப்பன் என்னை அது வந்து இப்பொழுது அடைந்து விட்டது. நான் உனக்காக உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக உனக்காக ஒரு மருந்தினை தரப்போகின்றேன். நீ என்னை மறந்து என்னை போன்று செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ? நான் என்றோ உன்னை என்னுடைய குழந்தையாக அரவணைத்து விட்டேன். என் பிள்ளை வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். என் தங்கமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இன்று நல்ல நாளாக திங்கட்கிழமையில் நான் உனக்கான நல்ல வெளிச்சத்தை தரப்போகின்றேன். நீ காணும் பொழுது உன் கண்களில் நல்லதொரு குளிர்ச்சியை கொடுக்கின்றேன். நீ அப்பொழுதே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அந்த ஒளியிலேயே கரைந்து போய்விடும் என்று. என் தங்கமே, 1000 கஷ்டங்களோடு 1000 துன்பங்களோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நீ ஒரு நிமிடம் இது போன்ற உனக்கு அமைதி தரக்கூடிய ஏதாவது ஒரு செயலில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பிப்பார். நிச்சயமாக உன்னுடைய மனது அந்த நிமிடத்தில் அமைதியாகவே மட்டுமல்லாமல் கஷ்டங்கள் என்று ஒன்று நமக்காக இருக்கின்றதா என்று நினைக்கின்ற அளவுக்கு உன்னுடைய மனநிலையை மாற்றிவிடும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, பல சூழ்நிலைகளில் எத்தனையோ பேரிடம் எத்தனையோ அவமானங்களை சந்தித்து இருக்கின்றாய். அப்பன் நான் இன்று நேற்று கஷ்டப்படவில்லை. சிறு வயதிலிருந்தே என் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. என்னை பற்றி பேசுபவர்கள் என்னுடைய உண்மையான நிலைமையை என்னவென்பதை ஒருபோதும் அறிந்து விரைவதில்லை. அதிகமான வேதனைகளை அனுபவிப்பது நான் தானே. சூழ்நிலை உன்னை காக்க வரவில்லை என்று நினைக்கின்றாய் என்று. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கைக்கு சென்றாலும்
அவமரியாதை மட்டுமே கிடைக்கின்றது. வெளியில் செல்வதற்கோ அவமானமாக இருக்கின்றது என்று நீ கூச்ச நிலையில்தான் இன்று இருந்து கொண்டு இருக்கின்றாய். இன்று அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று மனம் இருக்கின்ற எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ காயங்களை அப்பன் நானவன் நிச்சயமாக நல்ல மருந்தை கொடுக்கப் போகின்றேன். நீ அதனை அறியாததனால் உன் அப்பன் உனக்கு எதையும் சொல்லவில்லை என்று தவறாக நினைத்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு இந்த அப்பன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை நீ கனவிலும் கூட மறக்கக்கூடாது. உனக்கு காயங்கள் கொடுத்தவர்கள் அதைவிட பல மடங்கு காயங்களை வாழ்வில் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் வெளியில் அதை காட்டிக் கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் படுகின்ற வேதனை அவர்களுக்கு நன்றாக தெரியும். உனக்கு செய்த பாவத்தின் விலைதான் இது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். என் பிள்ளையே, என்றிருக்கின்ற மனநிலையில் உனக்கு இறுக்கமான சூழ்நிலையாக இருக்கின்றது என்று நீ இந்த சூழ்நிலையில் இருந்து நம்மால் இனிமேல் விடுபட முடியாதா? உடனடியே எனக்கு தீர்வு கிடைக்காதா என்று இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதை விட்டு சென்று விடலாம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நாளை எல்லாம் மாறி உனக்கு இன்று இருக்கின்ற பிரச்சனைகள் அப்படியே பிரச்சனையே இல்லாதது போல இது உன் மீது வரக்கூடிய பிரச்சனை அல்ல என்று சொல்லி அது நகர்ந்து விட்டது என்றால் நீ அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவினால் யாருக்கும் நஷ்டம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு ஒரு முடிவினை எடுத்துவிட்டு பிறகு அதனை எண்ணி நீ வருந்திப்படக்கூடாது. நீ இல்லாமல் இருப்பாய் என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய உயிரை நீ இழப்பதற்காக எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு வழங்கப்படவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உயிரினுடைய அருமை என்னவென்பது வேண்டுமானாலும் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் உயிரினுடைய இழப்பை உனக்கானவர்கள்தான் அதனுடைய வலியையும் வேதனை என்னவென்பதை தெரியும். என் தங்கமே, கடவுள் உனக்கு கொடுத்த இந்த அழகான உடலையும் அதில் உனக்கு அழகாக கொடுத்திருக்கின்ற இந்த உயிரையும் நீ நல்லபடியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ இங்கே வாழ்வதற்காக உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை ஒன்று ஒப்படைக்கின்றது. அந்த கடமையில் இருந்து நீ ஒருபோதும் தவறாக வரக்கூடாது. அதை உனக்கு கொடுத்து அந்த இறைவன் என்பதன் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து விலகி செல்ல வேண்டும், தப்பிக்க வேண்டும், உன்னை நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் காயங்களும் எது வேண்டுமானாலும் காரணமாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று நம்பிக்கை இதை மனதுக்குள் தானே இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக பயப்படுகின்றாயோ, எதற்காக பயப்படுகின்றாயோ, யாரை பார்த்து பயந்து இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடி நினைக்கின்றாயோ, என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அப்பன் நான் உயிராக நினைத்த உறவு என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, இனிமேல் எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று. என் தங்கமே, வாழ பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக என்னை வேண்டாம் என்று சொல்வார் முன்பாக நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதற்கு எனக்கு ஒரு வழியினை காண்பித்து தாருங்கள் அப்பா என்று நீ கேட்கலாம். அப்பொழுது நீ என்னுடைய குழந்தையாக இருக்க முடியும். என் பிள்ளையை நீ கேட்ட பிறகு நான் ஒருபோதும் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதையும் மீறி உன் வாழ்க்கையில் ஒன்று கிடைக்காமல் போகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னோடு நிரந்தரமாக இருக்காது. அப்படி இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அது எப்பொழுதும் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இது போன்ற கஷ்டங்கள் உனக்கு ஏற்படும் என்று நினைக்காதே. இதிலிருந்து எல்லாம் நிச்சயமாக நீ மீண்டு வரப்போகின்றாய். எல்லாவற்றையும் நீ வென்று இப்பொழுது உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்திருக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுதுதான் அது தெரியும். எல்லோரும்
பாதம் பார்க்க செய்யும். அது தப்பிப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்வான், நல்ல நிலையில் அடைந்து விடுவான். தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் காயங்களை கொடுக்க மாட்டான். தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பான் என்பதை என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.